இந்த ஐபோனை அதிகமா யார் வாங்குறாங்களோ இல்லையோ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகமா வாங்குறத உங்களால பார்க்க முடியும். இப்போ இனிஷியலா எந்த மொபைல ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க அடுத்து வாங்குற மொபைல் அப்படிங்கிறது ஐபோனா தான் இருக்கும். அப்படி இந்த ஐபோன் இருந்தாலும் நம்மளால கண்டென்ட் கிரியேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம்லாம் வந்திருக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு நீங்க ஐபோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு 30,000 இருந்து 50,000 வரைக்கும் ஆகும். என்னது 30,000 அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகாதீங்க. அது வந்து பழைய மாடல் சொல்றேன், 14, 13 அந்த வேரியன்ட்ல இருந்து ஒரு 15 வரைக்கும் சொல்றேன். இன்கேஸ் நீங்க புது வேரியன்ட், அதாவது ப்ரோ இல்லாம பேஸ் வேரியன்ட்ல வரக்கூடிய புதுசு 16, 17 இந்த வேரியன்ட் போறீங்கன்னா ஒரு 60,000 இருந்து 70,000 அப்படி இப்படின்னு ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50,000க்கு ஒரு 15 வந்து உங்களால வாங்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த 15 வாங்கின கதையை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா இங்க ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றோம். இந்த போட்ட காசை எவ்வளவு நாள்ல நம்ம இதுல இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும், அது நம்மளும் இந்த ஐபோன் வாங்கியிருக்கோம். நம்ம மெயினா கண்டென்ட் கிரியேஷனுக்காக தான் வாங்கினேன். ஆனா வாங்கினதுல இருந்து பெருசா இதை யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணல. ஆனா இந்த ஐபோன் வாங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்ல, அந்த வீடியோ மூலமா நம்ம எவ்வளவு வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து ஒரு ஐபோன் வாங்கலாங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா மேபி ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். மெயின் ரீசன் ஆப்பிள் அப்படிங்கிறதே ஒரு ஷோகேஸ் ப்ராடக்ட் தான். நம்ம கையில இருந்தாலே அது ஒரு மாசு கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அது இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. மோஸ்ட்லி காலேஜ் போறவங்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஐபோன் வாங்கணும் அப்படின்னு. கேன்சலையாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் அது வாங்குறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க எதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கறத மேட்டர். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கலி இன்னைக்கு இருக்கிற மொபைல் போன் மார்க்கெட்லயே வந்துட்டு ஐபோனோட கேமராக்கு ஈக்குவலான கேமரா எந்த மொபைல் போன்லயும் வரல. ப்ரோ ஆண்ட்ராய்டில் S26 நீ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்றது எனக்கு கேட்குது. வீடியோல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. டெக்னிக்கலா ஃப்ரண்ட் கேமராவை தூக்கிட்டு வரல, நான் பேக் கேமரா சொல்றேன். நார்மலாவே அந்த ஃபேஸ் டோன் இருக்குல்ல, பார்க்க எவ்வளவு அழகா தெரியுமோ அந்த மாதிரி காட்டிடும்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பிரைட்டா காட்டும், ஃபேஸ் கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி அது வந்து ப்ராசஸ் பண்ணியே காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலா ஆண்ட்ராய்டில் எடுக்கிற வீடியோஸ்க்கும் ஐபோன்ல எடுக்கிற வீடியோஸ்க்குமே நார்மலாவே உங்களுக்கு டிஃபரன்சஸ் தெரியும். மெயின் டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் கேமராலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேமரால ஒரு சாஃப்ட் டோன் வந்து இருக்கும். டிஜிட்டலா வரக்கூடிய ஷார்ப்னஸ் இல்லாம ப்ரொஃபஷனல் கேமராஸ்ல ஒரு ஸ்கின் டோன்ஸ்ல சாஃப்டா இருக்கும், ஒரு மேக்கப் போட்டு விட்ட மாதிரி இருக்கும் ஃபேஸ்க்கு. அதுவே மொபைல் கேமராஸ்ல நீங்க வீடியோஸ் எடுக்கும்போது அப்படியே ஷார்ப்பா இருக்கும். அது வந்து டீடைல் கிடையாது. இப்போ நார்மலா எடிட் பண்ற சாஃப்ட்வேர்ல ஷார்ப்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். டெய்லி நான் வந்து ஒரு 30 to 40K 50K இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த டிஜிட்டல் ஷார்ப்னஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐபோன்ல இருக்கு, ஆனா அது நோட்டிசபிளா இருக்காது. அது மட்டும் இல்லாம இவன் ரெக்கார்ட் பண்றது ஆல்வேஸ் ஆன் HDR வேணாம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேமரால போய். பட் இந்த HDR மோடும் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ பாக்குறதுக்கு இன்னுமே பெட்டரா தெரியும். மெயினா ஐபோன்ல இருக்கக்கூடிய கேமரா ஹார்ட்வேரை விட அவனோட சாஃப்ட்வேர் இருக்கு, அதுதான் வேற லெவல். லைக் அது போக இந்த பிளாக் மேஜிக் ஆப்லாம் இருக்கு. ஆனா இந்த மல்டி லென்ஸ் ஷிஃப்ட் பண்றோம்ல, இப்போ நீங்க வந்துட்டு 0.1x இருந்து 0.6x 0.5x அந்த எக்ஸுக்கு இல்ல 2x இந்த மாதிரி 3 லென்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ்ங்கிறது பிளாக் மேஜிக் ஆப்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா இடையில வந்து பிளாக் வரும். ஓகேவா, பிளாக் ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த லென்ஸ் மூவ் ஆகும். அதுவே நம்ம டிஃபால்ட்டான ஐபோனோட கேமரா ஆப்ல வந்துட்டு அந்த வராது, ஸ்மூத்தா இருக்கும். ஏன்னா அது டிஜிட்டலா ப்ராசஸ் பண்ணிக்குது. ஏன்னா ஐபோன் 15 நல்லா தான் இருக்கு, பட் அதுக்குன்னு ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல மாட்டேன். 17 Pro கூட ரீசெண்டா யூஸ் பண்ணேன், அதுலயுமே ஓகே தான், இன்டோர்ல ஷூட் பண்ணும்போது ஓகேவா இருக்கு. பட் பேக் கேமரா உண்மையிலே சொல்றேன் அல்டிமேட்டா இருக்கும். அது எந்த மாடலா வேணா இருக்கட்டும். லைக் நான் வந்து 13 இருந்தே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். 13, 14, 15, 16, 17 அது வரைக்குமே நல்லா தான் இருக்கு. பழைய மாடல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டரி லைஃப். முக்கியமா இந்த ஆஃப்டர் 26 அப்டேட்டுக்கு அப்புறம் சுத்தமா செத்துருச்சு எல்லாம். அதனால என்னோடதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்பேரே பண்ண மாட்டேன். நான் ஒர்த்தே கிடையாது பேட்டரி லைஃப்ல. இருந்தாலும் கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மையாலே கேமரா வைஸ் வந்து அருமையா இருக்கு. நான் முடிஞ்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோல இந்த பட்ஜெட்டுக்கு வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் போனை வந்துட்டு லைவா கம்பேர் பண்ணி பிராக்டிகல் சினாரியோஸ் கூட கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ ஒன்று பண்றேன். எந்த அளவுக்கு இந்த வீடியோல பெட்டரா இருக்கு அப்படிங்கறத நான் லைவாவே கம்பேர் பண்ணி ஒரு டீடைல் வீடியோல நம்ம பார்க்கலாம். பட் மெயின்லி ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான டிசிஷன் சொல்லுவேன். நான் ஜெனரல் யூஸ் கேஸ்க்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு ஃபோன் வச்சிருந்தேன். அதை மாத்துறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு தான் இருந்தது. அப்போ நான் வந்து மொபைல் ஃபோன்ல லைக் ஒரு ஃபோன் வந்து எனக்கு கண்டென்ட் கிரியேஷனுக்காக தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். கேமராக்கு மூவ் ஆயிட்டோம். அடுத்து வாங்கினா ஒரு சினி கேமரா வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுனால ஃபோனுக்கு நான் கன்சிடர் பண்ணல. பட் இப்போ வந்து டக்குன்னு ஏதாவது டிராவல் பண்றோம், ஏதாவது இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் ஷூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபோன் கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவனை நான் பார்த்தேன். இல்லைன்னா என்னோட ஐடியா என்னவா இருந்ததுன்னா Xiaomiயோட 15 Pro இருந்தது, இல்லைன்னா S23 S24 Ultra தான் பிளான் இருந்தது. ஏன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். பட் ஆப்பிள்ல அது சில இடங்கள்ல வந்துட்டு எனக்கு ஆண்ட்ராய்டே பெட்டரா இருக்கிற மாதிரி சில இடங்கள்ல ஃபீல் இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன், ஒரு கண்டென்ட் கிரியேஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வாங்குறது வருதுன்னு சொல்லுவேன். 40,000, 50,000, 60,000, 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷனுக்காக வாங்குறேன், இதுல இருந்து பணம்
சம்பாதிக்கிறேன்டா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வாங்கினாதான் ஒர்த். இல்ல ப்ரோ என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் கேள்வியே இல்லை, நீங்க வாங்கிக்கோங்க, மஜா பண்ணுங்க. பட் இஎம்ஐலோ பே லேட்டர்லோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் நான் மாத்துறது கிட்டத்தட்ட 5 to 6 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அந்த ஃபோன் எனக்கு மாத்துறதுக்கு தேவையே படல. பேட்டரி லைஃப் மட்டும் தான் அடி வாங்கி இருந்தது தவிர மற்றது எல்லாமே சூப்பரா இருந்தது. அவ்வளோ ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. 5 வருஷம் பழைய ஃபோன் Redmi Note 10 Pro. அதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப். அது 5 வருஷம் 5.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்த பேட்டரி லைஃப் வந்து இது நான் வாங்கி ஒரு மாசத்துலேயே அந்த பேட்டரி லைஃப் வந்து 2 ஈக்குவலாக இருக்குது. ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஒரு 8 to 9 hours தான் எனக்கு பேட்டரி லைஃப் இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு நாள் கூட வரமாட்டேங்குன்னு சொல்லி தான் அந்த ஃபோனே மாற்றணும்னு இருந்தேன். பட் இது வந்து அதை விட ஒஸ்ட்டு. அதனால இந்த 16க்கு கீழே இருக்கக்கூடிய மாடல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, அதுவும் 15 வந்து உண்மையிலே ஹீட் ஹெவியாக இருக்குது நண்பர்களே. அடுப்பு மாதிரி எரியுதான். அது போக பேட்டரி லைஃப் சுத்தமாக சரியில்லை. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன மாடல் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16, 17. பட்ஜெட் இருந்தால் ப்ரோ வேரியன்ட் போங்க. பட்ஜெட் இல்லையா நார்மல் வேரியன்ட் கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ப்ரோ வேற வழியே இல்லை ப்ரோ, நான் 13, 14 தான் ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா டெஃபினெட்லி நான் சொல்ற சில ஆக்சசரிஸ் வாங்கிக்கோங்க. அது வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜ். கண்டென்ட் கிரியேஷனுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு 256 GB வாங்கிக்கோங்க. 128 சத்தியமா பத்தாது. இல்லை ப்ரோ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அப்பப்போ ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன், பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா 128 ஓகே. பட் சில நேரங்களில் கொஞ்சம் கடுப்பேற்றும். மோஸ்ட் ஆஃப் த டைமிங் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது. இதில் பெருசாக வீடியோ எடுக்கிறது இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயமும் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அது ஒரு கொஞ்சம் கடுப்பான வேலை தான். ஐஃபோன் யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கான சில ஆக்சசரிஸ்லாம் நமக்கு தேவைப்படும். ஆப்வியஸ்லி நல்ல கேஸு, ஒரு நல்ல ப்ராப்பர் டெம்பர் கிளாஸ், நல்ல சூப்பர் டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டுக்கோங்க. கீழே விழுந்தாலும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராத மாதிரி. ரெண்டாவது நான் வாங்கின ஒரு மெயின் ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ல மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட் அட்டாச்மெண்ட். இது வந்து எனக்கு டக்குன்னு ஏதாவது இடத்துல வந்து ஒரு டக்குன்னு ஒரு டேபிளில் டெய்லி vlog பண்ணுறோம்ல, 100 நாள் 100 வீடியோ, லைஃப் ரொட்டீன் இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி மவுண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு ரீல்ல கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ரிங், இதுலேயே மேக்ஸேஃப் இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஹெவியாக ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால வந்துட்டு நான் இந்த ஒரு மேக்னெட்டிக் ரிங் ஒட்ட வச்சிட்டேன். இது ஆண்ட்ராய்டு எல்லா ஃபோனுக்குமே ஒர்க் ஆகும். பட் ஐஃபோன் ஸ்பெசிஃபிக்லி இந்த மாடல் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம். மேக்னெட் தானே, உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்படி சென்டராக வச்சுட்டு இப்படி வச்சு சென்டரா இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடத்துல அங்கே நான் நிற்கிறேன், ஷூட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டை கொஞ்சம் சாய்ச்சி விட்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் சும்மா ஃபோன் ஸ்டாண்டாகவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில இடங்களில் ஈஸியாக வந்துட்டு டேபிளில் டக்குன்னு வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி வச்சுன்னா பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கையிலேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, விளாக் பண்ணும் போதோ இல்லை வீடியோ எடுக்கும் போதோ பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கிரிப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இதே எக்ஸ்பென்சிவ் தான், நியர்லி அரௌண்ட் 1500 சம்திங் வரும். பட் ஒருவேளை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இதுலேயே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மினி ட்ரைபாட் மாதிரியே வர மாதிரி மாடல்லாம் இருக்குது. நான் முடிஞ்சுன்னா அது லிங்க் வேணால் ப்ரொவைட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு நீட் இருந்தால் செக் பண்ணி பார்த்து. அதுக்கப்புறம் ஒரு போர்ட்டபிளான ஒரு மினி ட்ரைபாட் ஒன்று வாங்கிக்கோங்க. மேபி ட்ராவல் பண்ணும்போது எங்கே இருந்தாலும் அவுட்டோர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்குன்னு ரொம்ப லோ குவாலிட்டியாக வாங்குறத நான் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். பட் ட்ராவல் பண்ணும்போது ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சீப்பாக கூட வாங்கிக்கோங்க. ஒரு 500, 600 அந்த ரேஞ்சில் வாங்கிக்கோங்க. சில ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க ரொம்ப போர்ட்டபிளாக செல்ஃபி ஸ்டிக் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். காத்தடிச்சா கூட கீழே விழுகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபைனலாக சொல்கிறது பேட்டரி லைஃபுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு நம்மளை மாதிரி இந்த மாதிரி மினி பவர் பேங்க் ஒன்று வாங்கிக்கோங்க. லைட் வெயிட்டாக ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ஒயர்டு தான், இல்லைனா ஒயர்லெஸ் வாங்கிக்கோங்க, இன்னுமே பெட்டர். ஈஸியாக வந்துட்டு எங்கே வேணாலும் டக்குன்னு கனெக்ட் பண்ணி விட்டு சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அது போக இன்கேஸ் நீங்கள் ரொம்ப வீடியோஸ் எடுப்பீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் SSD கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லைக் மேக்ஸேஃபோட வர்றதெல்லாம் இருக்கு. பட் இப்போ பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. SSDயோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பீக்ல இருக்கு. குறையுமான்லாம் எனக்கு சந்தேகம் தான். ஓகேவா? ஸோ அதனால வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்க போறீங்கன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. சும்மா வந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டு அப்புறம் கண்டென்ட் யூஸ் பண்ணாமே இருக்கிற ஆளா இருக்காதீங்க. என்னை மாதிரி ஆயிடாதீங்க. மினிமமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சிம்பிளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து என்னோட கண்டென்ட் கிரியேஷன் கோர்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எவ்வளவு போட்டு எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் அதுக்குன்னு வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் அந்த கோர்ஸ்ல வந்து ஸ்லாட் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 35 ஸ்லாட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பெருசாக நான் ப்ரொமோட் பண்ணுறதுல எல்லாரும் வாங்க அப்படின்னு. இங்கே அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலி இந்த ஐஃபோனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை எவ்வளோ மாசத்தில் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு 50K, இப்போ இந்த மாடலே வந்து ஒரு 50Kன்னு வச்சுக்கோங்க. 50K அமௌண்ட்டை வந்து யூடியூபோட மானிட்டைசேஷன்ல இருந்து மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜா ஒரு 1 lakh வியூஸுக்கு ஒரு $50 அப்படின்னா ஒரு 2 lakhs வியூஸுக்கு வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா $1 வரும். 2 lakh வியூஸ்க்கு அப்படின்னா இந்த ஃபோனோட பிரைஸுக்கு ஒரு $600 வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு $600 வந்தாதான் இந்த பிரைஸ் வந்து என்னால் மேட்ச் பண்ண முடியும். ஒரு $600 எனக்கு எவ்வளோ வியூஸ் போகணும்? 1.2 மில்லியன், ஏன்னா 1.5 மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்னா இந்த ஃபோனுக்கான காசை வந்து என்னால் எடுக்க முடியும். பட் அது 1 மில்லியன்லேயும் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூபோட சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். இந்த டைம்ல நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண டைம்ல ஏதாவது ஒரு பிராண்ட் டீல்ஸ் ஏதாவது சிக்குது அப்படின்னா டெக்னிக்கலா சொல்லணும்னா ஒரு ஆவரேஜ் கிரியேட்டர் ஒரு பெர் கொலாபுக்குலாம் பெரிய அமௌண்ட் கிடைக்காது. ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்படியே கொலாப் கொடுத்த
கொடுத்தாலும் ஒரு 1000-2000 அந்த மாதிரி தான் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரைஸுக்கு நீங்க ஒரு 10 கொலாப் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு 50% அமௌண்ட் வந்து உங்களால எடுத்துட முடியும். அதனால 50-50 இப்போ ஒரு வியூஸ் வைஸ் வந்துட்டு ஒரு 500K ஒரு 600K போச்சு அப்படின்னா ஒரு 50% ஒரு 25K ஒரு 30K ஒரு யூடியூப்ல வருது அப்படின்னா அதுவே வந்து நீங்க கொலாபரேஷன்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா மீதி அமௌண்ட் அங்கிருந்து எடுத்துக்க முடியும். இது பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா இனிஷியலி உங்ககிட்ட வந்துட்டு 10K ஃபாலோவர்ஸ் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நீஷ். அவங்க நீஷை பொறுத்து மாறும். இப்போ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபன்னு அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரமா ரீச் ஆகும். ஒரு ஜென்ரல் கிரியேட்டர் ஒரு 100 நாள் 100 கண்டென்ட் போறாண்டா அப்படின்னா 100 டேஸ்ல வந்து நீங்க ஒரு 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணலாம். பட் அதுக்கு இடையிலுமே உங்களுக்கு கொலாபரேஷன்ஸ் ப்ராடக்ட்லாம் கிடைக்குதுல, அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ண வேண்டியது. அதையும் நீங்க மைனஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரீச் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டென்ட் கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 months வந்து ட்ரையல் பீரியட். அதாவது இனிஷியலா நீங்க ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு மூவ் பண்றீங்க, ஒரு 10K தாண்டுது ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் சில பிராண்ட்ஸ் நீங்களே அப்ரோச் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்களோ அது ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணலாம். இது வரைக்கும் லாபம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ அடுத்த ஒரு 3 மாசத்துல நீங்க மேபி 25-30K ஃபாலோவர்ஸ் போறதுக்கோ இல்லை 50K போறதுக்கோ நிறைய சான்சஸ். நான் ரியாலிட்டியா சொல்றேன், கண்டென்ட் கன்சிஸ்டன்டா போடணும், அப்பதான் வேலையாகும். சும்மா வந்துட்டு நீங்க நான் வந்து ஒரு வாரத்துக்கு என்னை மாதிரி இருந்தீங்களா வண்டி ஓடாது. ஒரு 6 to 9 monthsல இந்த ஐபோன்ல நீங்க போட்ட அமௌண்ட்டை எடுக்க முடியும். அதாவது இது வந்து ரியாலிட்டியில சொல்றேன். ஏதாவது வீடியோ வைரல் ஆகுது, நீங்க வந்து ஒரு 3 மாசத்துலேயே பெரிய ஃபாலோவர் கவுண்ட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 50K தாண்டிடுச்சு அப்படின்னா மேபி பெரிய பிராண்ட் டீல் வந்து நீங்க ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 5 to 10K ஒரு பர் ரீலுக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு 10 ப்ரொமோஷன் பண்ணாலே 10 கொலாப் அது ஒரு மாசத்துக்குள்ள நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க அப்ரோச் பண்றத பொறுத்து. அப்படி பார்க்கும்போது ஒரு மாசத்துலயே நடக்கும். ஃபைனல் பார்ட் நம்ம எவ்வளோ இதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சில விஷயங்கள் அனாலிட்டிக்ஸ்லாம் இங்கே காட்ட முடியாது, ஸோ அதனால மன்னிச்சிருங்க. மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஐஃபோனை பற்றி வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் லாங்கு, கிட்டத்தட்ட 18 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணாலே நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு 4 to 5K சார்ஜ் பண்ணுவேன். அந்த சார்ஜாவது வந்திருக்கான்னு தெரியல. அதாவது இந்த கண்டென்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிடையாது, ஒரு இது மாதிரி தான், ஒரு ஷேர் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், இல்லைன்னா ஒரு மரத்தோட விதையை போட்டு வைக்கிற மாதிரி தான். இன்னைக்கு அதை போடுறோம், ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது கன்சிஸ்டன்டா வியூஸ் போய் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லை மாசம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இன்னைக்கு போட்டோம்னா இன்னைக்கே வியூஸ் வரணும்னா நமக்கு ஃபாலோவர் கவுண்ட் அந்த மாதிரி இருக்கணும். இல்லை கண்டென்ட் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அப்பதான் ரீச் வரும். ஸோ இது வந்து என்னைக்கு அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 22ஆம் தேதி அப்லோட் பண்ண வீடியோ. அது ஆவரேஜா ஒரு 40 நாள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஃபைனலி $39 வந்து இந்த ஒரு வீடியோல இருந்து வந்திருக்கு. $39 அப்படிங்கிறது 39 இன்னைக்கு வந்து ஆவரேஜா 92 என்னமோ இருக்கு டாலரு. நம்ம இந்த சார்ஜஸ்லாம் பிடிப்பானுங்க, அது போக நம்ம 90 வச்சுக்கலாம். 90 வச்சோம் அப்படின்னா 3510 ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா 3500 நமக்கு வந்து ஐபோனை பத்தி போட்ட வீடியோல ஒரு 3500 rupees வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஆனா 40 நாளா இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாங்கின அமௌண்ட் எவ்வளவு வருது? 50K மைனஸ் பண்ணா 46,500 இன்னும் வந்து இதுல இருந்து இதோட பேலன்ஸ் காசு வந்து நம்ம இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு இன்னும் எத்தனை கண்டென்ட் பண்ணுவான்னு தெரியல. ஐபோனை பத்தி 10 வீடியோ மில்க் பண்ணி போட்டாதான் நம்மளால வந்து அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து ஒரு 100K 200K அப்படி போச்சுன்னா மேபி 5 வீடியோ போதும். அது டிபெண்ட்ஸ் ஆன் வியூ கவுண்டை பொறுத்து மாறும் நண்பர்களே. இன்னும் இந்த ஒரு வீடியோ விட்டுட்டு இன்னும் 9 வீடியோ இருக்கு இந்த ஐபோனை பத்தி வீடியோ போடுறதுக்கு. கண்டென்ட் இருக்கு, இந்த கேமரா பத்தி பேசுவேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இதை போட்ட காசு எடுக்காம நான் விட போறது இல்லை. ஸோ அது வரைக்கும் ஐபோனை பத்தின கண்டென்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன மொபைல் ஃபோன் மாடல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஐபோனுங்கிறது அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வாங்கும் போது தான் ஓகே. இல்லை அப்படின்னா இது நாட் ஒர்த்து. போனுங்கிறது ஒரு 15,000 20,000 தான் மேக்ஸிமம் போதுங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேல வாங்குறதுலாம் நான் ரெக்கமெண்டே பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமாலாம் தெரியல, பட் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். தென் தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஐபோன் கண்டென்ட்டுக்கு. இந்த ஐபோன்னு இல்லை, வேற ஐபோன் 16 17 சிக்கிச்சுனா கூட நான் இழுத்து போட்டு வீடியோ பண்றேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்புறம் அப்படியே இன்ஸ்டாலையும் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணி விடுங்க. பீஸ்.